ஷிர்க்ண்டா என்ன சொல்லுங்க பாப்போம். ஷிர்க்ன்றது அல்லாஹ்ட இடத்துல இன்னொருத்தனை வச்சு வணங்குற சிலை வணக்கம். என்ன ஷிர்க்? ஏன் அல்லாஹ்வை விட்டுட்டு சிலையை வணங்குற? அப்படி இல்லாட்டி அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, நாங்க இந்த சிலைகளை வணங்குறது அல்லாஹ் இடத்துல நெருக்கம் பெறறதுக்கு. எப்படியோ ஒன்றுல வணக்க வழிபாடு செய்யற. இப்ப வஹாபி சொன்ன ஷிர்க்குக்கும் இந்த ஷிர்க்குக்கும் என்ன தொடர்பு சொல்லுங்க பாப்போம். உசூல் என்ன? உசூல் தீண்ட உசூல் வேற, தீண்ட ஃபுரூ வேற. உசூலுத்தீன் என்ன, ஃபுரூஉத்தீன் என்ன? உசூல் என்ற ரெண்டு வகையான உசூல் உண்டு. ஃபிக்ஹுடைய நுசூஸ்ல இருந்து ஃபிக்ஹ் எடுக்கிறதுக்குள்ள உசூல் உண்டு. இன்னொன்று உசூலுத்தீன் என்றது அகீதா. அகீதால எந்த ஒரு வன்னியான தலீல கொண்டும் அகீதா சாபித்தாரல்ல. வன்னியு தலாலா, வன்னியு சுபூத்தான, வன்னியு தலாலாவான எந்த ஒன்றாலையும் உசூல் சாபித்தாரல்ல. மன் தஷப்பா பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும் என்றது வன்னி, அது கத்ஆஇ இல்ல. கத்ஆஇயால மட்டும்தான் உசூல் சாபித்தாகும். உசூலுத்தீன் எடுக்கிறது வன்னியால எழுமா? அது கத்ஆஇல இருந்து எடுக்கணும். என்ன கத்ஆஇக்கு? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்றேன் இருக்கே பரக்கத்துக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உடுப்ப கழுவி குடிப்பாங்க சஹாபாக்கள் மௌத்துக்கு பின்னால, பரக்கத்துக்கு, நோய் குணமாகிறதுக்கு. அல்லாஹ் தானே நோய் குணமாக்குறாரு. ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜுப்பா இருந்துச்சு. அவங்க பெரிய வேதமாத்தியா அந்த காலத்துல. என்ன வேதமாத்தியா? வாரவங்களுக்கு எல்லாம் உடுப்ப கழுவி தண்ணி கொடுக்குற, குடிச்சா நோய் குணமாகுற. இப்ப என்ன ஷிர்க் இல்லையா? அல்லாஹ் நோயை குணப்படுத்துற, நபியோட ஜுப்பா கழுவி குடிக்கிற, ஷிர்க் இல்லையா? பெனடோல் அடிக்கிற, நோய் குணமாகறண்டு, சொல்லுங்க பாப்போம், ஷிர்க். தாவீஸ் கட்டுற, ஜின்னாத்துல தாக்குதல் வராதண்டு, அப்ப என்ன ஷிர்க் இல்ல? சாப்பாட்டை திங்கிற, பசி போறண்டு, சொல்லுங்க ஷிர்க். தண்ணிய குடிக்கிற, தாவம் போகுதுண்டு, ஷிர்க். அப்ப என்ன ஷிர்க் இல்ல? ஷிர்க்னு சொல்றத தீர்மானிக்க உலமாக்கள். அந்த ரியாதுல முகமது பின் அப்துல் வஹாபுடைய யுகத்துல சில பெண்களை கொலை செஞ்சாங்க. ஒரு ரெண்டு பேர் இல்ல, தாயிஃப்ல மட்டும் 74,000 பேர் கொலை செய்யப்பட்டாங்க. எவ்வளவு பேர்? 74,000 பேர் தாயிஃப்ல கொலை செய்யப்பட்டாங்க. கேட்கப்பட்டுச்சு, ஏன் கொலை செஞ்சீங்க? இந்த கொலையோட அடாவடித்தனம் தாங்க இல்லாம ஹுசைன் அஹமத் மதனி ரஹிமஹுல்லாஹ் காலம் தேவபந்துல இருந்து ஒரு வஃப்த் கொண்டு போனாங்க. அதுல ஷபீர் அஹமத் உஸ்மானி, இந்த தகி உஸ்மானிகாரே அவரோட வாப்பாட தம்பி ஷபீர் அஹமத் உஸ்மானி ரஹிமஹுல்லாஹ் தலைமையில ஒரு வஃப்த் அனுப்பி வச்சாங்க. எங்க? தாயிஃபுக்கு அனுப்பி வச்சா இந்த மக்களை கொலை செஞ்சதுக்குரிய காரணம் கேட்ட உடனே அந்த ரியாதுடைய வஹாபியர் சொன்னாங்க, எல்லாரும் கபருக்கு சுஜூத் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? கபருக்கு சுஜூத் செஞ்சாங்க. ஷிர்கா இல்லையா? ஷிர்கா இல்லையா? பேசுங்க. கபருக்கு சுஜூத் செஞ்சிக்கிற ஷிர்கா இல்லையா? ஷிர்கு. நான் சொல்றேன் ஷிர்க் இல்ல. இப்ப கொஞ்சம் ரெண்டாடி பின்னுங்க நின்று தான் உஸ்லாம் மொழியோட பேசுறேன் தானே. ஷபீர் அஹமத் உஸ்மானி ரஹிமஹுல்லாஹ் கேட்டாங்க, இவங்களோட கல்புல இபாதத் இருந்துச்சா அலமத் இருந்துச்சா? ஷபீர் அஹமத் உஸ்மானி ரஹிமஹுல்லாஹ் கேட்டாங்க, நீங்க கொலை செஞ்சீங்க, அவங்களோட கல்புல இபாதத் இருந்துச்சா அலமத் இருந்துச்சா? கண்ணியத்துக்கு சுஜூத் செஞ்சாங்களா, இபாதத்துக்கு சுஜூத் செஞ்சாங்களா? சொன்னாங்க தெரியா. சொன்னாங்க, நீங்க கொலை செஞ்ச குத்தத்துக்கு ஆளாகப்பட்டீங்க. அநியாயமா ஒரு ஆத்மாவை கொலை செஞ்ச குத்தத்துக்கு ஆளாக்கப்பட்டுட்டீங்க. ஏனென்றா இந்த சுஜூத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் செஞ்சீங்க. வரஃபஅ அபவைஹி அலல் அர்ஷி வகர்ரு லஹு சுஜ்ஜதா. ஏதாவது வேற விளக்கமீகா? கர்ரு லஹு சுஜ்ஜதாக்கு வேறாவது விளக்கமீகா? சொல்லுங்க. கர்ரு லஹு சுஜ்ஜதா சும்மா சுஜூதன்னு சொன்னா அதுல இஹ்திமால் என்னமாவது ஒன்றை கொண்டு சேர்க்கலும். கர்ர சாஜிதன், அப்ப என்ன? சுஜூத் செஞ்சாங்க. வகர்ரு லஹு சுஜ்ஜதா. இது எங்கட தீனுல் இஸ்லாத்துல ஹராம், இது ஷிர்க் அல்ல. இன்னொருத்தருக்கு அலமத்துக்காக வேண்டி சுஜூத் செய்யறது தீனுல் இஸ்லாத்துல ஹராம், ஷிர்க் அல்ல. அல்லாஹ்வுடைய இடத்துல வேறொரு மஅபூதாக நினைச்சு, வேறொரு இபாதத் செய்யப்படுறவனா நினைச்சு சுஜூத் செஞ்சா அந்த ஷிர்க். ஷபீர் அஹமத் உஸ்மானி ரஹிமஹுல்லாஹ் கேட்டாங்க, இவங்க அலமத்துக்கு சுஜூத் செஞ்சாங்களா இபாதத்துக்கு சுஜூத் செஞ்சாங்களா? சொன்னாங்க தெரியா. தெரியாண்டா நீங்க அவ்வளவு பேரும் கொலையாளிகள். அதுக்கு பிறகுதான் இவங்களோட அடாவடித்தனம் நின்றுச்சு. ஹிஜாஸ்ல 4.5 லட்சம் முஸ்லிம்களை கொலை செஞ்சதுக்கு பிறகு தேவபந்துடைய உலமாக்கள் தான் போய் அதுக்கு தீர்ப்பு செஞ்சாங்க. வரலாறுகள் தெரியாமைக்கும், வரைவிலக்கணங்கள் தெரியாமைக்கும், உண்மைகள் யதார்த்தங்கள் மூடி மறைக்கப்பட்டிருக்கும், வெளிரங்கங்களை பார்த்து முடிவெடுக்கிறார்.
அதனால யார் யாரோ என்னென்னத்தையோ சொன்னதுக்காக வேண்டி கலங்கி போவானா, கதி கலங்குவானா. சூழல் மாறக்கொள்ள எங்கடவங்க மாறுற. மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன் மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். பித்அத்தையும் ஹஸனாவான பித்அத்துகளையே பித்அத்துன் ஹஸனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்ன, மன் சன்ன சுன்னதன் ஃபில் இஸ்லாமி சுன்னதன் ஃபில் இஸ்லாமி ஃபலஹு அஜ்ரு மன் அமில பிஹா. யார் இந்த இஸ்லாத்துல ஒரு மன் சன்ன சுன்னதன் ஹஸனதன் ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்துல ஒரு அழகான சுன்னாவை ஏற்படுத்துறாரோ அத யாரெல்லாம் பின்னால பின்பற்றுவாங்களோ அதுல கூலி யாருக்கு போய் சேரும், அதை ஆரம்பிச்சவருக்கு போய் சேரும். இது மாதிரி மன் சன்ன சுன்னதன் சய்யாத்தன் ஃபில் இஸ்லாம் ஃபலஹு என்ன விஸ்ருஹு விஸ்ருஹா வ விஸ்ரு மன். அந்த ஹதீஸ் எடுத்து பாருங்க, எனக்கு சரியா இபாரத் ஞாபகம் இல்ல என்ன. அதுக்கு பின்னால யாரெல்லாம் அதை பின்பற்றுறாங்களோ அவங்க அவ்வளவு பேரையும் தீய கூலி அவனுக்கு போய் சேரும். அப்ப நல்ல ஆரம்பம் கெட்ட ஆரம்பம். மதரசாக்கள் எல்லாம் சுன்னதா, மதரசா சுன்னதா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பிச்சா மதரசா. உங்க மதரசா பிள்ளைகளுக்கு சொல்ற நீங்க ஃபீஸபில் இல்ல லேக்கிறேன் செல்லலுமா செல்லுங்க பாபம். ஏமா மதரசா புள்ள ஃபீஸபில் இல்ல இல்லையா, மதரசா சுன்னதா அப்ப விதாதா அப்ப ஒதுக்குங்க. விதா ஹசனா, விதா ஹசனா. இபாதத்தா நினைச்சு செய்யற, எப்படி செய்யற, இபாதத்தா நினைச்சு செய்யற, இபாதத்தா நினைச்சு இதுக்கு முன்னால உம்மத்து செஞ்சு அதை சரியா பின்பற்றலன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எப்படி குர்ஆன் ஆயத் சூரா ஹதீத்ல வருது, வஜஅல்னா ஃபீ குலூபில் லதீன இத்தபஊஹு ரஃபதன் வ ரஹ்மதன் வ ரஹ்பானியா. ரஹ்பானியான்றது அவங்கள்ட்ட ஈக்கல்ல, துறவி துறவரம் என்பதை நாங்கள் அவர்களுக்கு கடமையாக்கவில்லை. அவங்க பிதாத்தை உருவாக்கினாங்க. நாங்க அவங்களுக்கு விதியாக்கல்ல, கடமையாக்கல்ல. அவங்க ஆரம்பிச்சு செஞ்சது அல்லாஹ்வோட பொருத்தத்தை நாடி. எதுக்கு? அல்லாஹ்வோட பொருத்தத்தை நாடி செஞ்சாங்க. செஞ்சு போட்டுட்டு அதுக்கு அவங்க போட்ட உசூல்களையே அவங்க மீறினாங்க. அந்த ரஹ்பானியத்தை அவங்க பேணுதலா செய்யல, அந்த துறவி வாழ்க்கையை அவங்க பேணுதலா செய்யல. அவ பேணுதலா செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு நல்ல கூலியை நாங்க கொடுத்திப்போம். ஏண்டா இப்திகா அர்தான் இல்லக்கா வேண்டி செஞ்சாங்க. அது மஸ்மூமா பேசப்படல, அது மஹ்மூதா பேசப்பட்டுச்சு குர்ஆன்ல. இந்த கபீல்ல வரக்கூடிய மதரசாக்களோ ஏதோ சுலூக்குகளோ தரீகாக்களோ மஷாயிஹ்மார்களுடைய முரீதுகளோ ஏதோ இவைகள் அனைத்தும் இப்திகா அர்தான் இல்ல, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையிறதுக்காக வேண்டி செய்யப்பட்டது. அதுக்கு முன்னால் அது சரியா பேணுதலா கடைபிடிக்கப்படும் என்று அல்லாஹ் பொருத்தத்துக்கு காரணமாயிக்கும். பிதாத்தண்டா என்னண்டு விலங்கல்ல, ஷிர்கண்டா என்னண்டு விலங்கல்ல. ஆனா எடுத்த உடனே வாயால என்ன சொல்ற, இது ஷிர்கு, இது பிதாத், பிதாத் பிதாத். இவர் பெரிய முஃப்தி, தாரீஃப் கேளுங்க. ஷிர்குக்கு என்ன தாரீஃப் உண்டு? ஷிர்க் ஷிர்க் ஷிர்க். அடே எரும மாடு, ஷிர்க்ன்றது உசூலுத்தீன்ல உள்ளது. ஷிர்க்கையும் இஸ்லாத்தையும் பிரிக்கிறது எதில் உள்ளது? உசூலுத்தீன்ல உள்ளது. உசூல வன்னியால சாபித்தாக்க ஏலா. இது உசூலிங்களுடைய முடிவு. எங்கேயோ போற இன்ன யசீர ரியா ஷிர்க் மறுவ என்னத என்ன என்ன ஷிர்க் ஷிர்க்னு வருது. அத்தமா அர்ருகா வத்தமா ஷிர்க் என்ற உடனே ஷிர்க் ஷிர்க் ஷிர்க்னு விடுறான். அடே நீ வன்னியால பேசுறாய் ஷிர்கா, வன்னியால ஷிர்க் பேசல, உசூல் இது. தாயத்து கேட்டேலுமா கேட்டேலுமா நுஸ்ராமோல எல்லாரும் கெட்டி கெட்டி அனுப்புறேன். பார போறவன் எல்லாத்துக்கும் நுஸ்ராமோல என்ன செய்யற, என்ன செய்யற, தாயத்தை கட்டி அனுப்புற, களத்துல கெட்டிக்கோன்னு சொல்றேன். கேட்டா நுஸ்ராமோல தான் கெட்டின்னு சொல்றேன். சொல்ற இல்லையா? கெட்டேலுமா ஏலா ஏலும் ஏன முன்னுக்கு ஈகிற சொட்டி ஏழுமோ, அப்ப ஏழுமா ஏழுமா பெரிய அறிவாளி எழுப்பான் மஜ்லிஸ்ல. அங்க சைட்ல என்ன பாருங்க, ருக்கியா தமீமா. ருக்கியான்றது ஓதி பாக்குற, தமீமான்றது தாயத்து கட்டுற. இந்த ரெண்டும் ஷிர்க் புகாரில ஹதீஸ் வருது. எங்க? புகாரில. இந்த ஹதீஸ கேட்ட உடனே ஹஜ்ரத் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு இக்கோணும், இல்லாட்டி யாரோ ஒரு சஹாபி போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, எங்கள்கிட்ட ஒரு ருக்கியா இருக்கு, எங்கள்கிட்ட ஒரு ருக்கியா இருக்குது, நாங்க ஜாஹிலியா காலத்துல செஞ்சு வந்தோம். எப்ப செஞ்சு வந்த? தேல் கொட்டினா, தேல் கடிச்சா ஜாஹிலியத்துல நாங்க இந்த கலிமாக்களை சொல்லுவோம், சொன்னா அந்த அந்த விஷம் இல்லாம போயிட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஅரிதுஹா அலைய, அதை எனக்கு ஓதி காட்டுங்க. சஹாபி ஓதி காட்டினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா பஅஸ பிருகா மா லம் யகுன் ஃபீஹி ஷிர்க்.
இந்த ருக்கியாக்கள்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, அதுல ஷிர்கு இல்லாமல் இருக்கும் காலம் எல்லாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை ஷிர்கண்டாங்க? ஷிர்கண்ட் எதை சொன்னாங்க? எந்த வார்த்தைகள் ஜாஹிலியத் வார்த்தைகள்ல ஜாஹிலியத் வார்த்தையை ஷிர்கன்னு சொல்லல, விளப்பமா விளங்கும். ஜாஹிலியத் வார்த்தையை ஷிர்கன்னு சொல்லல, எந்த வார்த்தைகளால ஷிர்க் உண்டாகுமோ விளங்கினா. காளி அம்மன் வந்து இந்த நோயை குணப்படுத்தட்டும் என்று கத்துறான். என்ன செய்யணும்? காளி அம்மன் வந்து இந்த நோயை, காளி அம்மான் இந்த நோயை குணப்படுத்துவாயாக என்று சொல்றான். என்னது இது? ஷிர்க். இந்த ஷிர்கான வார்த்தைகளை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷிர்க்னாங்க. இத மாதிரி எழுதி கட்டுறதுலயும் எதை ஷிர்க்ண்டாங்க? ஷிர்கான வார்த்தைகள் எழுதி கட்டுறது ஷிர்க்ண்டாங்க. ஏன்? ஏன் சஹாபாக்கள்ல 7 முஃப்திமார். எத்தனை பேர்? 7 முஃப்திமார். ஹஜ்ரத் உமர், ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர், 2 பேரும் ஒரே குடும்பம், பாப்பாவும் மகனும். ஹஜ்ரத் அலி, ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அப்துல்லா இப்னு அப்பாஸ், ஸைத் இப்னு சாபித், ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். இவங்கல்ல ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய புள்ளைக்கு தாவீஸ் கட்டினாங்க, எழுதி கட்டினாங்க. இப்ப இது எந்த ஆதாரத்தோட சஹாபி செஞ்சார்? கேளுங்க பாப்போம். எந்த ஆதாரத்தோட செஞ்சார்? லா பஅஸ பிருகா மா லம் யகுன் ஃபீஹி ஷிர்க். அதுல ஷிர்க் இல்லாமல் இருக்கும் காலம் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்ற ஆதாரத்தோட செஞ்சார். அப்படியா இல்லையா? இப்ப வாங்க உலமாக்களுடைய கருத்துக்கள், உலமாக்களுடைய கருத்துக்கள், இந்த தமீமாக்களும் தாயத்துக்களும் இவைகள்ல ஷிர்க்கு வார்த்தைகள் இடம்பெறாத, ஷிர்க்குடைய வார்த்தைகள் இடம்பெறாத. உதாரணமா நான் எழுதுறேன், ஆனா டோனா பானா கானா என்று எழுதி கேட்டுறேன். ஆனா தமிழ்ல எழுதுறேன், ஆனா டோனா பானா கானா. அர்த்தமிகா? அர்த்தமிகா? அர்த்தம் இல்ல. எழுதி ஒத்தன காலத்துல போடுறேன், ஆனா குணமாவும் போன்னு சொல்றேன். ஷிர்கா? ஷிர்கா? ஜாஹிலியத்துடைய வார்த்தை ஷிர்க் இல்லைன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபி தெளிவா சொல்றாரு, நாங்க ஜாஹிலியால செஞ்ச ருக்கியா இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன இதுக்கு காயிதா குல்லியா என்ன சொன்னாங்க? ஷிர்க்குடைய வார்த்தை இல்லைண்டா பிரச்சனை இல்லைன்றாங்க. நான் ஆனா டோனா கானா பானா எழுதி கட்டுறேன், ஷிர்கா? இல்ல. ஒரு விளக்கம் உங்களுக்கு தெரிய தேவையில்ல. நான் ராக், ராக்கண்டா நான் வந்து ஓதி பாக்குறவன், நான் கட்டுறேன். நான் ஆமேல் அமலியா தேண்ட கையிலேக்கு நீங்க முக்கல்லஃப் இல்ல, நீங்க எனக்கிட்ட என்னன்னு கேட்க. ஷிர்க்குடைய வார்த்தையா ஈக்கேன்னு கேட்கிறேன்டா என் மேல நான் ஒரு முஷ்ரிக்னு நம்பிக்கை வச்சாதான் நீங்க கேட்கணும். மஹமூதுல் ஹசன் தேவபந்தி ரஹிமஹுல்லாஹ் கிட்ட வந்தார் ஒருத்தர், எனக்கு என்னமோ எழுதித்தாங்க காலத்துல கட்டி கொள்றதுக்கு. அவர் சொல்றாரு, எனக்கு அமலியாத்தே தெரியா. யாருக்கு? மஹமூதுல் ஹசன் தேவபந்தி ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு அமலியாத்தே தெரியா, ஆனா இவன் வந்து என்னத்தையாவது செஞ்சு தந்தா தான் இவனுக்கு மனசுக்கு திருப்தி. நான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதி சுருட்டி கொடுத்தேன் கட்டிக்கோ வரத்துல. அவன் கட்டிட்டு போனா அவனோட நோய் குணமாயிட்டு அவன் வந்து சொல்றான், மாஷா அல்லாஹ் நீங்க தந்த தாயத்து வந்து பெரிய ஆன்சர், அங்க இங்க அப்படி இப்படின்னு பெரிய போலாரம் படிச்சுட்டு போனான். அவன் அக்கீதத் அது. யாருது? வந்த நோயாளி இந்த பிரம்மாண்டமான ஆலிம் மஹமூதுல் ஹசன் தேவபந்தி ரஹிமஹுல்லாஹ். யாரு? யாரு? தேவபந்துடைய முதலாவது மாணவர். அல்லாஹ் தஆலா தீனுடைய எல்லா ஷுஅபாக்களையும் ஆகிரு ஜமான்ல ஒரு மனுஷன்ல ஒன்று சேர்த்தாருண்டா அவர் மஹமூதுல் ஹசன் ரஹிமஹுல்லாஹ் தான். மஹமூதுல் ஹசன் ரஹிமஹுல்லாஹ் ஒரு மாணவர் தான் யாரு? மௌலானா கலாமுல்லாஹ், அபுல் கலாம் ஆசாத் ஜிஹாத்ல தொங்கல் கண்டார். ஒரு மாணவர் தான் மௌலானா இலியாஸ் ரஹிமஹுல்லாஹ், தப்லீக்ல தொங்கல் கண்டார். இன்னொரு மாணவர் தான் அன்வர் ஷா காஷ்மீரி ரஹிமஹுல்லாஹ். எதுல? ஹதீஸ்ல தொங்கல் கண்டார், ஃபிக்ஹ்ல தொங்கல் கண்டார். தஸவுஃப்லயும் இதே சுலூக் அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் மஹமூதுல் ஹசன் தேவபந்தி ரஹிமஹுல்லாஹ் மாணவர்களால் ஹயாத் ஆக்கினான். முழுலையும் ஜாமியான ஒரு மனுஷன் அல்லாஹ் உலகத்துல ஆகிரு ஜமான்ல வச்சான்டா மஹமூதுல் ஹசன் தேவபந்தி தான், வேற யாரும் இல்ல. வரலாறுகள் தெரியாதவங்களுக்கு தெரியாமிக்கும், அவ்வளவுதான். முஃப்தி மஹமூதுல் ஹசன் தேவபந்தி ரஹிமஹுல்லாஹ் என்று சொன்ன உடனே லானத்துல்லாஹி அலைஹின்னு சொல்லிட்டு போவான் சில எரும மாடு. அப்படிங்கிற இந்த அப்பாவியல் சில வீக்கிற அதுல கொஞ்சம் போய் சந்திச்சு விளங்க வைக்கணும், விளங்க வைக்கணும், கட்டாயம் விளங்க வைக்கணும். என்ன சொன்னேன்? அப்ப தாவீஸ் ஷிர்கா? நான் உலமாக்களோட கருத்து சொன்னேன். ஹிஜ்ரி 1300 வரைக்கும் உலக வரலாற்றுல ஏழுமண்ட ஒரு ஆலிம கொண்டாங்கோ தாவீஸ் கெட்டுறது ஹராம்னு சொன்னவர். ஷிர்கு தேவையில்ல, ஷிர்கு தேவையில்ல, ஹராம்னு சொன்னவர் ஒரு ஆலிம கொண்டாங்க. இவங்க பிதாத்துக்கு ஷிர்குக்கு அமீரா வச்சு கொள்றது இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் தானே. வஹாபியல் இமாம்கள்ல 7 இமாம்களை பத்தி அவங்க பெரிய பாராட்டி பேசுவாங்க. அதுல முதலாவது இமாம் அஹ்மத், 2வது அல்லாமா இப்னு தைமியா,
மூணாவது இப்னு கையிம் அல் ஜௌசியா. அப்படி வந்து இமாம் ஸஹாபியும் சேர்றாங்க. அதுல இமாம் ஸஹாபி வந்து அவங்களோட எந்த ஒரு நிலைப்பாட்டையும் ஆதரிச்சவர் இல்லை. அல் உலூலில் அலி அல் கஃபார் எழுதினதுக்கு பிறகு இமாம் ஸஹாபி தௌபா செஞ்சார். ஏனென்றால் சியர் ஆஹிரு தஸ்னீஃபாத் அவர்ட சியர்ல திட்ட தெளிவா அவர் அஷாரி அகீதாவை வெளிப்படுத்துறார். அதனால அவங்களுக்குரிய ஆள் இல்ல என்றாலும் அவங்க இமாமா சேர்த்துக் கொள்வாங்க. கடைசியா முகமது பின் அப்துல் வஹாபை கொண்டாந்து சேர்ப்பாங்க. இந்த 57 இந்த முதலாவது அமீர் இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாவுடைய கிதாபுல் மசாயில்ல இமாம் அஹ்மத் எழுதுறார், பைஉ தஆவீதி அஹப்பு இலைய மின் யஸ்அல الناس. என்னது சொல்லுங்க. பைஉ தஆவீதி அஹப்பு இலைய மின் யஸ்அல الناس. இந்த தாயத்துகளை விக்கிறது மக்கள்கிட்ட கையேந்திரதை விட எனக்கிட்ட ஏற்றமானதுன்னு சொல்றாங்க, எனக்கு விருப்பமானதுன்னு சொல்றாங்க. உலக வரலாற்றுல எந்த ஒரு ஆலிமும் இல்ல தாயத்து கேட்டதை மறுத்தவர். இந்த கிட்டத்துல வந்து ஆலிம்களை தவிர மல்லஹு ஆலமுன் ஷதீத் ஃபீ கல்பிஹி மரத் ஃபீ குலூபிஹிம் மரதுன் ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா அல் வஹாபியூன் வல் மௌதூதியூன். அப்படியான ஹராபா போனவனுங்களை தவிர வேற யாரும் இதை மறுக்கல. நல்லா விளங்கிக்கோங்க. எங்களோட உம்மத்துல முன்னுக்கு போன உலமாக்கள் எல்லாம் ஆமில்களா தான் இருந்தாங்க.